ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் சகலத்தையும் ஆளுகிறவர். He is ruling over all. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பற்றாக்குறை வரக்கூடாது, ஒரு அவமானம் வரக்கூடாதுன்னா இந்த போர்ட்டல்ல நம்ம ஜாயினிங்ல இருக்கணும். இந்த போர்ட்டலோட நம்ம மெர்ஜா இருக்கணும். இது ஆண்டவர் இந்த வாரத்திலிருந்து நமக்கு ஓபன் பண்றாரு. நம்முடைய க்ளோரி ஆஃப் காட் தரிசனத்துல எல்லாருக்குமே இந்த போர்ட்டல் ஓபன் ஆகும். நீங்க பயப்படாதீங்க, நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. நான் ரொம்ப நாளா நினைச்சிருந்தேன், நான் உங்ககிட்ட சொன்ன பத்தியா, புறஜாதிகளோட அடையாளம், புறஜாதிகளுடைய அடையாளம் தான் அது. ஆனா நம்முடைய உரிமை, அல்லேலூயா, நம்முடைய ஆளுகை எப்ப நினைக்கிறோம் நீ ஆப்ரேட் பண்ணலாம். புறஜாதிகளுக்கு வேற அடையாளம் தெரியுமா? அடையாளம் சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வேற வழி இல்லை அவங்களுக்கு. புறஜாதிகளுக்கு வேற வழி இல்லை. இந்த வழியில தான் போய் என்ன பண்றாரு? கடவுளை கிரி செய்யறாரு. ஏன்னா அவன் என்ன பண்றான்? தேவனை விட்டு தூரமா இருக்கிறான். தேவனுடைய ஐக்கியத்துல வர்றதுக்கு சம்மதிக்க மாட்டான். ஒரு சின்ன கடுகளவு விசுவாசனை போய் நினைச்சு பாருங்களேன். தேவனை ஆண்டவரே, அவன் கடவுளே எனக்கு சரி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சொல்றான், கடவுள் அறியாத மனுஷன். அந்த இடத்துல இறங்கி அவனுக்கு தரிசனமா ஏதோ ஒண்ணு செய்யறாரு. என்ன அர்த்தம்? அந்த போர்ட்டல் வழியா தான் அவன் செய்ய வேண்டியது இருக்குது. அவனுக்கு வேற வழி இல்லை. மிராக்கிள் போர்ட்டல் வழியா தான் அவனுக்கு செய்ய வேண்டியது இருக்குது. ஆனா இது நம்முடைய உரிமை. நம்ம எப்ப வேணுமானா நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இது நமக்கு வேணும்ன்றது கடவுள் நம்ம கிட்ட பேசுறாரு. இது உன்னுடைய உரிமை, இது உனக்கு வேணும், உன் தரிசனத்துல இருக்கணும், இது என்னுடைய சாயல் என்பது இந்த வாரத்தை நம்ம உணர்த்துறாரு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா.